ஆனா இன்னும் கொஞ்சம் பத்திரிக்கை எல்லாம் வைக்க வேண்டியிருக்கு. என்ன செய்யறது, எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியிருக்கு. அதான் அவங்கவுங்க பொண்ணு கல்யாணம்னா கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு சுத்துவாங்க. நம்ம வீட்டுல எல்லாமே நாம தானே செய்ய வேண்டியிருக்கு. புனிதா, என்னதானே உங்க அம்மா சொல்லி காட்டுறா? அதுவும் அவங்க அண்ணன் வேற இங்க வந்தாச்சு. இனிமே உங்க அம்மாவை கையிலேயே பிடிக்க முடியாது. நான் யாரையும் சொல்லியெல்லாம் காமிக்கலப்பா. அவங்க உங்களுக்கு புரிஞ்சா சரிதான். பத்திரிக்கை கொடுக்கறதாகட்டும், புடவை எடுக்கிறதாகட்டும், பொண்ணோட கல்யாணத்துக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, இது எதுக்குமே வரமாட்டேன்னு ஒரு அப்பா இருந்தாருன்னா இவர் ஒருத்தர் தான். உலகத்துல வேற யாரையுமே நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லப்பா. அதனால என்ன பார்த்து சொல்லு. பா அண்ணே, பாத்தீங்களா அண்ணே எப்படி பேசுறாரு? பாத்தீங்களா? கல்யாண வேலை இன்னும் நிறைய இருக்குண்ணே. மணிமேகலையும் இல்ல, புனிதாவும் ஆபீஸ்னு கிளம்பி போயிட்டா. ஒரே ஆளா இருந்துகிட்டு இவரையும் சமாளிச்சுக்கிட்டு எல்லா கல்யாண வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்பப்பா மரகதா. அப்படி ஏதாவது இவரை போய் கேட்டா ஏடா கூடமா தானே பதிலே வருது. எதுக்கு மாப்பிள்ளைய போய் சும்மா தொந்தரவு பண்ணிட்டு, அதான் இப்ப நாங்க வந்துட்டோம்ல, இனிமே எந்த வேலையா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன அண்ணி, நாளைக்கு நீங்க பந்தக்கால் நட போறீங்கன்னு ஒரு போன் மட்டும் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போதைக்கு இவர் கிளம்பி இருக்கவே மாட்டாரு. அண்ணே, நாளைக்கு நல்ல நேரம் கேட்டு புரோகிதரை வர சொல்லிட்டீங்களா அண்ணே? இறங்கின உடனே போனேன் அவருக்கு தான் பேசினேன். நாளைக்கு காலையில 5:30 இருந்து 6:30 மணிக்குள்ள நல்ல நேரமா, அதுக்குள்ள முடிச்சுக்கலான்ட்டாரு. ஒரு பெரிய லிஸ்ட் உடனேலத்துக்கு கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் சாயங்காலம் போய் நானும் இவ்வளவு வாங்கிட்டு வந்துடுறோம். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. நாமளும் இந்த கல்யாணத்தை நிறுத்த எவ்வளவு பிளான் போட்டாலும் எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணுமே. ஹலோ, எப்படி இருக்கீங்க மாமா? எங்க இருக்கீங்க? ஏன் இவ்ளோ நாளா எனக்கு நீங்க போனே பண்ணல? உனக்கு தெரியும்லம்மா, நான் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு. உன்னை தொடர்பு கொண்டா என்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் தான் உனக்கு போன் கூட பண்ணல. ஆமா, நம்பி பொண்ணுக்கு கல்யாணம் மாமே கேள்விப்பட்டேன். பரவாயில்ல மாமா, ஊர்ல இல்லாட்டியும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கே. பின்ன பகையாளிய விட்டுட்டு அப்படியே இருந்துட முடியுமா? ஊரறிய உலகறிய அவன் பண்ண போற அவன் பொண்ணோட கல்யாணத்துல உன்னை அவனோட சொந்த பொண்ணுன்னு எல்லாரும் முன்னாடியும் அவன் ஏத்துக்கணும். அவனுக்கு வேற வழியே இல்ல. மாமா, நான் ஒன்னு சொல்லணும். புனிதாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு மாமா. பாலா, என்ன சொல்ற? என்ன தெரிஞ்சு போச்சு? இப்ப புரியுதா மாமா நான் ஏன் அமைதியா இருக்கேன்னு? அந்த புனிதா முன்னாடி நம்பிதான் என் அப்பான்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாம நான் நின்ன. நம்பிக்கை ஏதாவதுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு அவ சொல்லிருக்கா. நீங்களும் இல்ல, உங்களை காண்டாக்ட் பண்ணவும் முடியல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாமா. புனிதா இருக்கிற வரைக்கும் நம்பிய எதுவுமே பண்ண முடியாது. எப்படியாவது புனிதாவை இந்த குடும்பத்துல இருந்து பிரிக்கணும். அந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் நான் வந்துட்டேன்லம்மா. உன்னை கஷ்டப்பட விட்டு அந்த நம்பி சந்தோஷமா இருக்கிறத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நான் உடனே அங்கே கிளம்பி வர்றேன். அங்க வந்து இந்த துரசிங்கம் யாருன்னு காட்டுறேன். மாமா, யாரோ வர மாதிரி தெரியுது, நான் வச்சிடுறேன். சரிம்மா.